உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 7ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள், பஞ்சமி திதி, மரணயோகம், கேட்டை நட்சத்திரம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆதரவு, ரிஷபம் சிக்கல், மிதுனம் சிரமம், கடகம் அசதி, சிம்மம் லாபம், கன்னி செலவு, துலாம் சுகம், விருச்சிகம் கவலை, தனுசு வெற்றி, மகரம் நன்மை, கும்பம் பயம், மீனம் வருத்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுக்கிர தீபம் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். சுக்கிர தீபம். சுக்கிரன் என்பது அழகான உருவத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன். ஆடம்பரமான வாழ்க்கைக்குண்டான கிரகம் சுக்கிரன். நிறைய நகைகள் வேண்டுமானால் அதற்குண்டான கிரகம் சுக்கிரன். நிறைய காசு பணம் வேண்டுமானால் சுக்கிரன். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கிரன், வீனஸ். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரனுக்குண்டான திசை வடக்கு திசை. சுக்கிர தீபம். அந்த சுக்கிரனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வடக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சுக்கிர தீபம் என்பது வடக்கு நோக்கி, வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி இந்த தீபம் எரிய வேணும். சுக்கிர தீபத்துக்கு நீங்கள் போடக்கூடிய திரி பச்சை கலரில் திரி போட வேண்டும். பச்சை என்பது செல்வத்துடன் தொடர்புடைய கலர். நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன், காசு பெட்டி வைக்கிறதா இருந்தால் பச்சை கலர் துணியை விரித்து அதுக்கு மேலே காசு பெட்டியை வையுங்கோ. அல்லது காசு பெட்டிக்குள்ளே ஒரு பச்சை கலர் துணியை விரித்து அதுக்கு மேலே காசை வையுங்கோ. பச்சை வர்ணம் என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பச்சை கலருக்கு இருக்குது. லட்சுமி படத்தை நீங்கள் கும்பிடுறதா இருந்தால் பச்சை வர்ண புடவை உடுத்த, பச்சை கலரில் பட்டு சாத்தின மாதிரி பச்சை வர்ணத்தில் புடவை உடுத்த, சாரி உடுத்த மாதிரி லட்சுமி படத்தை வீட்டில் வாங்கி வையுங்கோ. இதெல்லாம் நான் முன்னுக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அப்போ பச்சை வர்ணம் என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய வர்ணம். இப்போ இந்த சுக்கிர தீபத்தை வடக்கு நோக்கி போடணும்னு சொல்லிட்டேன். அந்த சுக்கிர தீபத்துக்குண்டான திரி பச்சை வர்ணம், பச்சை கலரில் அதுக்கு திரிய போடுங்க.
எப்போ இந்த தீபத்தை ஏற்றணும்? சுக்கிரவாரம். சுக்கிரவாரம் என்றால் வெள்ளிக்கிழமை என்ற அர்த்தம். சுக்கிரன் என்றால் வெள்ளி, சுக்கிரவாரம் என்றால் வெள்ளிக்கிழமை. சுக்கிர ஓரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் சுக்கிர ஓரை. சுக்கிர வாரம் என்றால் வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரை என்றால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை. சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில் 6 to 7 சுக்கிர ஓரை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதை உண்டு. செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன், புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் 9 அதிதேவதை. சனீஸ்வரனுக்கு ஐயப்பன், சூரியனுக்கு சிவபெருமான். இந்த மாதிரி சுக்கிரனுக்கு உண்டான அதிதேவதை மகாலட்சுமி. அதான் இந்த சுக்கிர தீபத்துக்குண்டான சிறப்பு. அதிதேவதை மகாலட்சுமியை நினைச்சு 6 to 7. அதுக்கு பிறகு எப்போ சுக்கிர ஓரைன்னா மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி மட்டும் சுக்கிர ஓரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி மட்டும் சுக்கிர ஓரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை. பகல் 1லிருந்து 2 சுக்கிர ஓரை. இரவு 8லிருந்து 9 சுக்கிர ஓரை. இந்த மாதிரி சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்துக்குள்ள ஒரு அகல் விளக்கு, ஒரு மண் சிட்டி, இதில் இந்த தீபத்தை ஏற்றினா சரி. இந்த தீபத்துக்குள்ள கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்கள். பச்சை கற்பூரம் என்பது தன வசீகரத்துக்குண்டான பொருள். நான் பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய விஷயம் சக்தி டிவியில் பேசியிருக்கிறேன். இந்த தீபத்துக்குள்ளே நெய்யை ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்கள். தன வசீகரம். அந்த பச்சை கற்பூரம் போட்டாலே ஒரு வாசம் பெறும். அந்த பச்சை கற்பூரம் நெய்யோடு கரைந்து அந்த திரியோடு சேர்ந்து எரிந்து அது புகையாக மாறி நல்ல வாசனையை தரும். என்ன நெய்வேதனம் வைக்கிறதுன்றா மகாலட்சுமிக்கு பிரியமான நெய்வேதனம் கல்கண்டு. எப்பவும் கல்கண்டு சுலபமான ஒரு நெய்வேதனம். ஒரு டப்பா நிறைய கல்கண்டை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. எப்பவும் சாமி ரூமில் ஏதாவது ஒரு நெய்வேதனம் வைக்கிறேன்டா, பொங்கல் வைக்கலாம், கடலை வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு சிரமம். சுலபமான நெய்வேதனம், அற்புதமான பலன் தரக்கூடிய நெய்வேதனம் பண்ணால் கல்கண்டு. கல்கண்டு தான் சுலபமான நெய்வேத்தியம். ஒரு டப்பாவில் கல்கண்டை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு கரண்டியில் இட்டு ஒரு சின்ன தட்டத்தில் நெய்வேதனமாக வைத்து விடலாம். கல்கண்டு எப்பவும் சாமி படத்துக்கு பக்கத்தில் கல்கண்டு வைத்திடுங்கள். ஒவ்வொரு நாளும் கல்கண்டை நெய்வேதனமாக படைத்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். குடிக்கிற தேத்தண்ணியில் கரைச்சி குடிக்கலாம். அந்த கல்கண்டை நீங்கள் உண்ணலாம். கல்கண்டு சுலபமான நெய்வேதனம். அதே நேரத்தில் ஒரு அற்புதமான சக்தியுடைய நெய்வேதனம். கல்கண்ட லட்சுமிக்கு நெய்வேதனம் பெற்றால் செல்வம் பெருகும். சரி, கல்கண்டை நெய்வேதனமாக வையுங்கோ. பால் நெய்வேதனமாக விற்கலாம். கல்கண்டும் பாலும், அல்லது பாலுக்குள்ளே கல்கண்டை போட்டு நெய்வேதனமாக விற்கலாம். ஒரு அகல் விளக்கு, லட்சுமி விளக்கெல்லாம் ஏற்ற தேவையில்லை. ஒரு அகல் விளக்கு, மண் சிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். மண்ணில் செய்த விளக்கு ரொம்ப விசேஷம். அகல் விளக்கில் ஏற்றுங்கோ. வாரம் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு இந்த வெள்ளிக்கிழமை ஏற்றின விளக்கை அடுத்த வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கிர ஓரையில் பச்சை திரி போட்டு நெய் விட்டு பச்சை கற்பூரம் போட்டு வடக்கு திசை நோக்கி சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய காலையில் வெள்ளிக்கிழமை 6 to 7, மத்தியானம் 1லிருந்து 2, இரவு 8லிருந்து 9 இந்த நேரத்தில் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். வாரம் இந்த வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டீங்கன்னா பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமை வேறொரு அகல் விளக்கு. அது மண் விளக்கு பெரிய விலை இல்லை. வாரம் மாற்ற வேண்டும். பச்சை வஸ்திரம், லட்சுமி படம் ஒன்று வச்சிங்களா இருந்தால், சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமின்னு சொல்லிட்டேன். ஒரு லட்சுமி படத்துக்கு
பச்சை நிற வஸ்திரத்தை சாட்டுங்கள். லட்சுமி படம் பச்சை கலர் சாரி கொடுத்துருக்கிறது நல்லது. பச்சை நிற வஸ்திரத்தை சாத்துங்கள். சுக்கிரனுக்கு வெண்பட்டு. கோயிலில் உள்ள சுக்கிரனுக்கு நீங்கள் நவக்கிரகம் இருக்குது, நவக்கிரகத்தில் சுக்கிரனும் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேதுண்டு 9 கிரகங்களில் சுக்கிரன் இருக்கிறார். அந்த சுக்கிரனுக்கு வெண்பட்டு சாத்துங்கள். வெள்ளை கலரில் ஒரு பட்டு, சுக்கிரனுக்குண்டான பட்டு வெள்ளை வஸ்திரம்தான் சுக்கிரனுக்கு சாத்தணும். வெண்தாமரை, தாமரை பூவில் வெள்ளை தாமரை ஒன்று இருக்குது. ரோஸ் கலரில் ஒரு சிகப்பு தாமரை, செந்தாமரை என்று சொல்கிற ஒரு தாமரை இருக்குது. வெள்ளை தாமரை பூ இருக்குது. வெள்ளை தாமரை பூவை கோயிலில் உள்ள சுக்கிரனுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வெள்ளை நிற தாமரை பூவினால் அர்ச்சனை செய்யுங்கள், அலங்காரம் செய்யுங்கள், மாலை போடுங்கள், சாத்துங்கள். 27 வெள்ளிக்கிழமை இதை கோயிலில் போயும் இந்த தீப வழிபாடை செய்யலாம். இந்த சுக்கிர தீபத்தை கோயிலில் உள்ள சுக்கிரனுக்கு முன்னுக்கும் ஏற்றலாம், மகாலட்சுமிக்கு முன்னுக்கும் ஏற்றலாம், வீட்டில் உள்ள லட்சுமி படத்துக்கு முன்னுக்கும் இந்த சுக்கிர தீபத்தை ஏற்றலாம். நவக்கிரகத்தில் சுக்கிரன் இருப்பார், அந்த சுக்கிரனுக்கு முன்னுக்கும் வடக்கு நோக்கியும் இந்த தீபத்தை ஏற்றலாம். எங்கே ஏற்றினாலும் 27 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை, இந்த சுக்கிர தீபம்னு இதுக்கு பேர், இது சிறப்பான தீபம். இதை ஏற்றி வந்தால் நீங்கள் எதை வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுகின்றீர்களோ அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மாதுளம் பழத்தை நெய்வேதனமாக வைக்கலாம். மாதுளம் சுளை மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு நெய்வேதனம். மாதுளம் பழத்தை வெட்டி அந்த சுளைகளை எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் நெய்வேதனமாக வைக்கலாம். லட்சுமிக்கும் வைக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகத்துக்கும் வைக்கலாம், லட்சுமி படத்துக்கும் வைக்கலாம். மாதுளம் சுளையினால் அர்ச்சனை செய்யலாம். ஒரு மாதுளம் சுளையினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். மாதுளஞ்சுளையினால் மகாலட்சுமிக்கு யாகம் செய்வது ரொம்ப விசேஷம். மாதுளஞ்சுளையை மகாலட்சுமிக்கு நெய்வேதனம் செய்து அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப விசேஷம். மாதுளம் பல நெய்வேதனம் வைக்கலாம். அது இல்லாமல் அந்த சுக்கிர தீபத்துக்குள்ள நெய்யை விடுங்கோ, பச்சை கலரில் திரிய போடுங்கோ, ஏலக்காய் விதை, ஏலக்காய் எடுத்து உடைச்சிங்கன்னா உள்ளுக்கு விதை இருக்கும். ஏலக்காய் விதை, ஏலக்காய் தெரியும், அதுவும் பச்சை கலரில் உள்ள ஏலக்காய் ரொம்ப விசேஷம். பச்சையாக இருக்கும், பிறகுதான் மஞ்சளாக மாறும். அந்த பச்சை கலர் ஏலக்காய் எடுத்து அதை பிரித்தீர்களாக இருந்தால் அதுக்குள்ள விதை இருக்கும். அந்த விதையும் பச்சை கற்பூரத்தையும் அந்த சுக்கிர தீபத்துக்கு விடுற நெய்யுக்குள்ளே போட்டு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் எதை நினைத்து வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த காரியம் விரைவாக நடக்கும். இந்த சுக்கிர தீபத்தை ஒரு முறை ஏற்றி பாருங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.